அதை எப்படி சமாளிச்சு மீண்டு வரணும்னு தான் யோசிக்கணுமே தவிர தோண்டு போய் நிக்க கூடாது. எனக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தான் தெரியல. இவ்வளவு நாள் நமக்கு சப்போர்ட்டா இருந்த உங்க அம்மாவும் அப்பாவும் கூட இப்போ நம்ம உணர்ச்சியை புரிஞ்சுக்காம நமக்கு எதிராக மாறிட்டாங்க. என்னங்க பண்றது? எல்லாம் தலையெழுத்து. அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். வேலு, நான் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு அம்மா பேசினது எல்லாமே ஏதோ கோவத்துல தான் அவங்க வார்த்தையை விட்டாங்க. சொல்ல போனா உங்க மேல அவங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. அவங்க கோவம் எல்லாம் கீர்த்தி மேலையும் அவ செஞ்ச துரோகத்து மேலையும் தான். தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது செல்வி. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இங்கேயே விட்டுட்டு உங்களையும் என்னை மட்டும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை தாங்க என்னால ஏத்துக்க முடியல. வேலை, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு அம்மாவும் தான் பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு தான் கூட வந்து பொண்ணு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற கோவம் தான் இப்படி எல்லாம் பேச வைக்குது. இந்த கோவம் தணிஞ்சதும் அவங்களாவே மாறுவாங்க. அது வரைக்கும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வேலு, நீங்க இப்படி தூக்கம் வராம இந்த இடத்துல வந்து நிக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலு, மனசுக்குள்ள என்னை விட அதிகமான பாரத்தை வச்சுட்டு எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தான் நான் தெரியாம நின்றுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஆறுதலா நீங்க. அதான் என் புருஷன் ஏன் கூடவே எனக்கு பக்கபலமா இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும்? இங்க பாருங்க வேலு, எப்பவுமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நானு, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதே பெரிய ஆறுதல் தான். சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க. சரிங்க. என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? என்னனாலும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ போய் தூங்கு. நான் கொஞ்சம் லேட்டா வந்து தூங்குறேன். என்னங்க நடு ராத்திரியில தூங்காம அங்கே இங்கே அலைஞ்சிட்டு என்ன போய் தூங்க சொல்றீங்க? என்னதான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, நீ பேசாம போய் தூங்கு. தூக்கம் வரும்போது நான் வந்து படுத்துக்கிறேன். என்னங்க, இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க எதை நினைச்சு தூங்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயத்துக்கு தான் தூங்காம இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? நீ பேசின பேச்சுல மாப்பிள்ளையோட மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே மனசு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. மனசு நிம்மதியா இருந்தாதான் தூக்கம் வரும். நீ பேசினதெல்லாம் கேட்ட எனக்கே எப்படி இருக்குன்னா, பாவம் மாப்பிள்ளை என்ன நிலைமையில் இருப்பாரு. வர வர உன் மனசு கல்லா மாறிட்டு இருக்கு. யாரை பத்தி யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அதனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பியா? என்னங்க இது? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் பேசினது ஒண்ணு எனக்கு தப்பா தெரியல. சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு மனோன்மணி, நமக்கு ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பு கோவம் எல்லாமே சம்பந்தப்பட்டவங்க மேல காட்ட முடியாத நிலைமை கூட வரும். அத நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட காட்டக்கூடிய சூழல் கூட வரும். அப்ப நாம தான் பக்குவமா நடந்துக்கணும். அப்படி அதை மீறிட்டோம்னா நாளைக்கு பாதிக்கப்பட போறது நாமளும் தான். என்னங்க, என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானாங்க? நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் மனோன்மணி, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக மாப்பிள்ளை மனசு நோக்கிற மாதிரி நீ பேசினத சரின்னு சொல்றியா? நமக்கு இருக்கிற கோவம் அந்த குடும்பத்து மேலயும் அந்த பொண்ணு கீர்த்தி மேலையும் தான், மாப்பிள்ளை மேல இல்ல.
அவர் மனசு நோகுச்சுன்னா செல்வி மனசு நோகும். என் பொண்ணு மனசு நோகுச்சுன்னா அப்புறம் என்னால அதை தாங்கிக்க முடியாது. அது உனக்கே தெரியும்ல. சரிங்க, என்னை என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இனிமே என்ன பண்றது? நீ தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட. மாப்பிள்ள மனசை காயப்பட்டதுதான். இனி யாராலையும் அதை மாத்த முடியாது. இங்க பாருங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை கொல்ல பார்த்த அந்த குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துல தான் நான் மாப்பிள்ளைய அப்படி பேசினேனே தவிர மாப்பிள்ள மனசு சங்கடப்படணும்னு நினைச்சு நான் அப்படி பேசவே இல்லைங்க. நீங்க பேசுறத பார்த்தா நான் என்னமோ வேணும்னு மாப்பிள்ள மனசை கஷ்டப்படுத்தணும்னு பேசின மாதிரி இருக்கு. இப்பவும் சொல்றேங்க, மாப்பிள்ள மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு பண்ற ஒவ்வொரு விஷயமும் மாப்பிள்ள நல்லா இருக்கணுங்கிறத தவிர அவரை காயப்படுத்துறதுக்காக இல்ல. உங்க மனசுல அப்படி வருத்தம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் இப்பவே மாப்பிள்ள கிட்ட பேசி நான் பேசினது தப்புன்னு மன்னிச்சிருங்கன்னு கேக்குறேன். எனக்காகலாம் நீ ஒன்னும் பேச வேண்டாம். என்னங்க நீங்க? உங்களுக்காக மட்டுமா நான் கேட்க போறேன்? நீங்களே இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு சொல்லிருக்கீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? நான் இப்பவே மாப்பிள்ள கிட்ட பேசுறேன். நிஜமா தாங்க சொல்றேன். நான் மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இல்ல, இந்த நேரத்துல போய் மாப்பிள்ள கிட்ட எதுவும் பேச வேண்டாம். விடியட்டும், பாத்துக்கலாம். எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். எதுக்கு காலையில பேசிக்கிட்டு? நான் இப்பவே பேசுறேன். ஏய், சொன்ன கேளு. வேண்டாம். இருங்க, நான் பேசிக்கிறேன். வேலை இப்படி தூங்காம ஒவ்வொரு நாளும் நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா இவரோட நிலைமை இன்னும் தான் மோசமாயிடும். இது இவருக்கும் சரி, சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சரி, யாருக்குமே நல்லதில்ல. இந்த நிலைமை உடனே மாறணும். கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சரியாகணும். இப்ப போன் பண்றாங்க. என்னவா இருக்கும்? செல்வி, நான் அம்மா பேசுறேன். தூங்கிட்டியா? என்னம்மா இந்நேரம் போன் பண்ணி தூங்கிட்டியான்னு கேக்குற? நீ தூங்காம என்ன பண்றமா? இல்ல, மாப்பிள்ள என்ன பண்றாரு? அவரு பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கூட. ஏமா, என்னாச்சு? இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் மாப்பிள்ள மனசை புண்படுத்துற மாதிரி பேசிருக்க கூடாது. அதனால நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.